வேளாண் விளை பொருட்களை கொள்முதல் செய்ய தனி வாரியம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் வேளாண் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையை வெளியிட பெண் செய்தியாளர் ஒருவர் பெற்றுக்கொண்டார். பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, உழவர் பேரியக்க தலைவர் கோ. ஆலயமணி, செயலாளர் இல. வேலுச்சாமி, தேர்தல் பணிக்குழு செயலாளர் மு. ஜெயராமன், பசுமை தாயகம் செயலாளர் அருள், வழக்குரைஞர் வினோபா பூபதி உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அன்புமணி ராமதாஸ், பாமக தொடர்ந்து 18 ஆண்டுகள் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டதன் விளைவாக தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளாக வேளாண் நிதிநிலை அறிக்கையை தனியாக வெளியிட்டு வருவதாக கூறினார். இந்த ஆண்டு வெளியிட்டுள்ள வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையின்படி பயிர் காப்பீடு உள்ளிட்ட பிற திட்டங்களுக்கு 30,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றார். உழவர்கள் பிரச்சினை குறித்து ஆராய உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அனைத்து விளை பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக்க சட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாகவும், கரும்பு டன்னுக்கு 5,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். பயிர் கடன் சுமை, கொள்முதல் விலை உள்ளிட்ட உழவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அவற்றை களைவதற்கான நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். அனைத்து விளை பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக சட்டத்தை கொண்டு வருவோம். இது யாரும் இந்தியாவில் செஞ்சது கிடையாது. இது அவசியமானது. அடுத்தது, நெல்லுக்கு 3,500 ரூபாய் ஒரு குவிண்டால், கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 5,000 ரூபாய். அதாவது சன்னரக நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 2,315 ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது. மாநில அரசு அதற்கு ஊக்கத்தொகை என்று 135 ரூபாய் ஏதோ அப்படி போடுறாங்க. ஆக மொத்தம் 2,450 ரூபாய் இன்னைக்கு விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஒரு குவிண்டால்னா 100 கிலோ கிடைக்கிறது. எங்களுடைய அறிவிப்பு 3,500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நெல் ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்வதற்கு 1,950 ரூபாய் ஆகுது, உற்பத்தி செய்யறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு அங்க போய் கொள்முதல் நிலையத்தில் போய் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு 100 ரூபாய் செலவாகுது. ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, ஒரு மூட்டைனா 40 கிலோ மூட்டை தான் வரும். ஆக 2.5 மூட்டை, ஒரு மூட்டைக்கு லஞ்சம் எவ்வளோன்னா 60 ரூபாய், 2 மூட்டைக்கு 120 ரூபாய், 2.5 மூட்டைக்கு கிட்டத்தட்ட 150 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் தமிழ்நாட்டில் நெல்லை விற்க முடியும். எங்க? அரசு கொள்முதல் நிலையத்தில். தமிழ்நாட்டின் வேளாண்மை வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கி தருவதற்காக தமிழ்நாடு வேளாண் திட்ட ஆணையம் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் காணாமல் போன ஏரிகளை மீட்டெடுக்கவும், ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகளை மீட்கவும் ஏரிகள் மேலாண்மை வாரியம் உருவாக்கப்படும். வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு அரசின் சார்பில் நிவாரணம் வழங்க நிலையான திட்டம் வகுக்கப்படும். அரியலூர் மாவட்டத்தில் புதிய சிமெண்ட் ஆலைகள் அமைக்க தடை விதிக்கப்படும். செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்தப்படும் திட்டம் கைவிடப்படும் என்றும் அவர் கூறினார். சிப்காட் தொழில்பேட்டைகளுக்கு நிலங்களை கையகப்படுத்த தடை போதும்பா. நாங்கள் சிப்காட்டுக்கு எதிரானவங்க கிடையாது. சிப்காட் அவசியமானது. தொழில் வேண்டும், முதலீடு வேண்டும், வேலைவாய்ப்பு உருவாக வேண்டும், வளர்ச்சி அடையணும், எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. விளை நிலங்களை அழிச்சு சிப்காட் எங்களுக்கு வேண்டாம். இது என்னை பொறுத்தவரை விளைநிலங்களை அழிச்சு சிப்காட் கொண்டு வருவது என்னை பொறுத்தவரை இது ஒரு முட்டாள்தனம். சோறு போற நிலத்தை அழிச்சு அங்க நீங்க ஃபேக்டரி கொண்டு வந்து ஏதோ அங்க இருக்கிற 100 பேருக்கு வேலை கொடுத்து அங்க ஒரு முதலாளியை உருவாக்கி அந்த முதலாளி அவன் பணக்காரன் ஆகிறதுக்கு இது முட்டாள்தனம். அரசு நிலத்துல சிப்காட் அமையுங்கள். தரிசு நிலம் எவ்வளோ இருக்கு, லட்சக்கணக்கான ஏக்கர் தமிழ்நாட்டில் தரிசு நிலங்கள் இருக்கு, அங்க சிப்காட் அமையுங்க. தமிழ்நாட்டில் ஏன் சென்னையில் மட்டும் சென்னை சுத்தி இருக்கிற பகுதியில் மட்டும் ஏன் நீங்க தொழிற்சாலை கொண்டு வரீங்க? ராமநாதபுரத்தில் கொண்டு வாங்க, மதுரையில் கொண்டு வாங்க. அது என்ன எல்லாமே சென்னை. செய்யார் சிப்காட் விரிவாக்கத்திற்கான மேல்மா உள்ளிட்ட கிராமங்களில் 3000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் திட்டம் கைவிடப்படும். இது
மாண்புமிகு ஏவாவேலு அவர்களுக்கும் தெளிவாக சொல்கிறோம். அவர் தான் இதில் எப்படியாவது வரணும், எப்படியாவது கொண்டு வரணும்னு அப்படின்னு இப்படி என்னென்னமோ அரசியல் நடந்துட்டு இருக்குது. இல்லை சோறுக்கு எங்கேயா போவீங்க நீங்கள்? பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், காவல்துறை கடமையை செய்வதை விட்டுவிட்டு அரசியல் கட்சி தலைவர்களை குறிவைத்து செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாமல் பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பாமக ஆதரவு அளிக்கும் என்றும் இது தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் என்றும் அவர் கூறினார்.